பைக் ஓட்டிகிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டேன். இந்த கை உடஞ்சிருச்சுன்னு நல்லா தெரியுது. கடக்குன்னு சவுண்ட் வந்து ஒஞ்சிச்சு. ஒருத்தர் நல்ல வெள்ளை சட்டை போட்டுன்னு வரார். சபை வச்சிருக்கிற ஒரு பாஸ்டர். எனக்கு வந்து கீழே விழுந்துட்டேன், கை உடஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. அடிபட்டுதா, நடு ரோட்டில் இருக்கிறோமா, வேற எங்கேயாவது அடிபட்டுதா, வேற எங்கேயாவது ரத்தம் கீத்த ஊற்றுதா, இதை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா வலது கை உடஞ்சிருச்சுன்னு எனக்கு இருந்த மொதல் கவலை, இன்னும் சொல்ல போனால் எனக்கு இருந்த ஒரே கவலை, இனிமேல் நான் எப்படி பூச வைப்பேன். நான் சாமியார் ஆனதே பூச வைக்கிறதுக்காக தான், வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா அந்த நற்கருணை பலியை போல உன்னதமானது விலையேற பெற்றது வேறு எதுவுமே கிடையாது. வேற எது செய்யறதுக்கும் நான் என்ன ஆக வேண்டிய அவசியம் இல்லை, சாமியார் ஆக வேண்டிய அவசியம். பிரசங்கம் வைக்கிறதுக்கு சாமியார் ஆகணுமா? பிரசங்கம் வைக்கிறதுக்கு சாமியார் ஆகணும்னு அவசியம் இல்லை. மக்களுக்கு நச்செய்தி தெரிவிக்கிறதுக்கு சாமியார் ஆக அவசியம் இல்லை. நான் சாமியார் ஆனதே எதுக்காகத்தான். வலது கை உடஞ்சு போச்சு, இடது கை வச்சு பூச வைக்க முடியாது. எனக்கு மண்டை ஃபுல்லாக ஓடுதுன்னா, இனி எனக்கு பிஷப் என் கை அபிஷேகம் கொடுத்து அது நாள் வரைக்கும் நான் வச்ச பூசையெல்லாம் என் கண்ணுக்கு ஞாபகம் வருது. இனி நான் எப்படி பூச வைப்பேன்? இதுதான் எனக்கு. மக்கள் கேட்குறாங்க, அடிபட்டுதா, தலையில் அடிபட்டுதா, கையில் அடிபட்டுதா, காலில் அடிபட்டுதா, மயக்க வருதா, இதெல்லாம் கேட்குறாங்க. தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. எனக்கு எதுவுமே கேட்கல. எனக்கு இருந்த ஒரே மண்டையில் ஒன்று, இனி எப்படி பூச வைப்பேன்? அப்போ அந்த பாஸ்டர் சைட்லேருந்து சொல்கிறாரு, ஃபாதர், ஊழியக்காரனுடைய கையை ஆண்டவர் நாசமாக விட மாட்டாருங்கிறார். அவர் ஒரு பாஸ்டர், அவருக்கு நற்கருணைனா என்னன்னு தெரியாது. ஒரு குருவானவர் வந்து வலது கையை இழப்பது என்னன்னு அவருக்கு தெரியாது, சுத்தமாக தெரியாது. அவர் பாஸ்டர். ஒரு குருவானவருக்கு கை எவ்வளவு முக்கியம் யாருக்கு தெரியும்? கத்தோலிக்க குருவானவருக்கு மட்டும்தான் தெரியும். கையில் சுளுக்கு பிடிச்சிக்கிச்சுன்னா அன்னைக்கு பூச வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு இருந்த அந்த மனக்குழப்பத்தை, அந்த கலக்கத்தை யாருக்கும் நான் புரிய வச்சிருக்க முடியாது. அவர் சொல்றாரு, கர்த்தர் அவருடைய ஊழியக்காரனுடைய கையை நாசமாக விட மாட்டார். நான் கரெக்டாக ஆட்டோவில் ஏறி உக்காந்த உடனே எனக்கு நல்லா தெரிஞ்ச எங்கள் ஜபக்குழுவில் இருக்க ஒரு பையன் வரான். ஆட்டோவில் ஏறி உட்காடுறான். ஏறத்தாழ ஒரு 20 நிமிஷம், ஒரு 30 நிமிஷம் கின்னாங்க ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறோம். என்னது இங்கேருந்து அந்நிய பாஷை சத்தம் கேட்குது அப்படின்னா, இந்த பையன் ஜெபம் பண்ணிக்கிட்டே வரான், டங்ஸில் ஜெபம் பண்ணிக்கிட்டே வரான். சின்ன பையன். நான் அந்த ஹாஸ்பிட்டலில் இறங்குறேன். ஐம் டெல்லிங் யூ, என் கலக்கம் எல்லாம் நீங்கிற்று, என் பயம் எல்லாம் நீங்கிச்சு. அதுக்கப்புறம் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் there was only physical pain, there was no emotional pain. நான் சொல்றேன், அந்த ஆபரேஷன் நடந்தது, அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த பிசிக்கல் பெயின் இருந்தது, உடல் ரீதியான வலி இருந்தது. ஆனால் என் மனம் நிரந்தரமாய் சந்தோஷமாகவும் ஆண்டவருக்குள்ளும் அக்களிப்புடையதாக இருந்தது. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் தேவையான நேரங்களில் விண்ணகத்திலிருந்து நமக்கு உதவி இறங்கி வருகிறது. நமக்கு ஒரு தேவைன்னு சொன்னா ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை திக்கற்றவனாய் விட்டுவிட மாட்டேன். என்னுடைய இதயம் நோகக்கூடாது என்பதற்காக அவருடைய ஊழியக்காரர்களை வைத்து, அவருடைய பிள்ளைகளை வைத்து, அவருடைய ஜபத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் ஆண்டவர் என்ன பண்ணார், என்ன தாங்கினார். நான் சொல்றேன், ஒரே வாரத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை உடஞ்சது கையே, திங்கக்கிழமை ஆபரேஷனு, அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் பூச வச்சேன். அவர் நம்மை கைவிடுகிற கடவுள்